ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சைலோஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். இது வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இதுதான் இன்றைக்கி நான் ஆஃபீஸ்க்கு கட்டிட்டு போகிற சாரீ. சம்மருக்கு கொஞ்சம் இந்த மாதிரி லைட் வெயிட் சாரீஸ் கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை தான் நான் கட்டியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் லூஸாக தான் நான் போடுவேன். ரொம்ப டைட்டாக போட்டால் பிடிக்காது. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் வேர்ஸ் தான் நான் வேர் பண்ணுவேன். நிறைய டிசைனு ஃபேன்சியாக இருக்கிறத விட ரெகுலராக நம்ம வேர் பண்ணுற எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதுதான். ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு நம்ம வேர் பண்ணிவிட்டு போய் நம்ம ஃபங்க்ஷனில் நிற்க போகிறதில்ல, ஒர்க் பண்ணணும். நம்ம வேலை செய்கிறதுக்கு எந்த ஆடை வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை தான் நம்ம போடணும். ஸோ இன்றைக்கி காலையில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், எப்போதும் போல் எனக்கு பூஸ்ட்டு, பாப்பாவுக்கு ஹார்லிக்ஸு, என் ஹஸ்பண்டுக்கு வந்து காஃபி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை பண்ணணும். அது என்ன வேலைன்னு சொன்னால், எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி பையன் வரான். அவனுக்கு வந்து பொடினா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து பாப்பா வந்து 1 மந்த் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகிறா. ஸோ அவளுக்கும் பொடினா ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 பேர்த்துக்கு சேர்த்து பொடி அரைச்சிட்டோம்னா பாப்பாவுக்கும் கொடுத்து அனுப்பிச்சிடலாம். என் ஹஸ்பண்டோட தம்பி பையனுக்கும் பொடினா ரொம்ப பிடிக்கும். தோசையும் பொடி இருந்தால் போதும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக சத்தான பொடி நான் அரைக்க போகிறேன். இதில் வந்து நான் மற்றவங்கள விட என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன்னா, கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்குவேன். குழந்தைங்களுக்கு எள்ளு ரொம்ப நல்லது. அதனால் வந்து எள்ளு கொஞ்சம் ஒரு சின்ன பவுலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால், எள்ளு போட்டிருக்கேன், கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், எள்ளு வறுத்து வச்சது தெரியுது. கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து எங்கள் அத்தை உடைய ரெசிபி படி பொட்டுக்கடலையை லைட்டாக கொஞ்சம் சூடை ஏற்றி நம்ம அதையும் வறுத்து போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், உளுந்தையும் கடலைப்பருப்பையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கிறேன். எல்லாமே வந்து ப்ரௌன் கலரில் மாறணும், ரொம்ப கறியாக்கிடக்கூடாது. எப்போதும் இந்த மாதிரி வறுக்கிறது வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் 2-3 பல் பூண்டு போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நம்ம ஒரு மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி செரிமானத்துக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். ஒரு 10 பெப்பர் கூட நான் சேர்த்துருக்கேன் கடைசியாக. ஸோ இதை நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் சேர்த்துருக்கேன் வாசத்துக்கு. ஸோ எல்லாமே சத்தானது தான். தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா பொறுமையாக வறுக்கணும். ரொம்ப தீ வச்சிடக்கூடாது, கருகி போயிடும். இப்போ பாருங்கள், நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா வறுத்து நல்லா ஆற வச்சிடணுங்க. ஆற வச்சு பொடி பண்ணால் சூப்பராக இட்லி பொடி இருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பெருங்காயத்தூள் பிடிக்காது. ஆனால் இட்லி பொடினாவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டால் தாங்க கொஞ்சம் டேஸ்ட்டு நாக்குக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் போடுற அந்த அத்தனை கடலைப்பருப்பு, அந்த பருப்புலாம் கேஸ் ஐட்டம், அதனால் பெருங்காயம் போட்டால் அது நல்லது தான். ஸோ கொஞ்சமாக கடைசியாக அரைக்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இதுக்கடையில் பசிக்குதுன்னு தோசை ஊற்ற சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தோசை ஊற்றுறேன். பாருங்கள், இப்போ எல்லா ஐட்டமும் வறுத்தாச்சு. இதை 2ஆக பிரித்து டப்பாவில் போட்டு வச்சுக்க வேண்டியதான். பாப்பாவுக்கு பாதி, தம்பிக்கு பாதி எடுத்து வச்சிடணும். பாருங்கள், ரெடி பண்ண பொடியை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எள்ளு போட்டதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும். எள்ளு, பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டிருக்கேன். உளுந்து எல்லாமே சத்தானது. டக்குனு சட்னி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இதுதான் இன்றைக்கி வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.